தமிழகத்தில் விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சட்டப்பேரவையில் நாளை 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவுள்ளது. இந்த பட்ஜெட்டில் மக்களை கவரும் வகையில் புதிய அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக அரசின் பதவிக்காலம் வரும் மே மாதம் 10ஆம் தேதி நிறைவடைகிறது. எனவே தமிழக சட்டப்பேரவைக்கு ஏப்ரல் மத்தியில் பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என தெரிகிறது. தேர்தலுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. இதேபோல் அரசியல் கட்சிகளும் கூட்டணி அமைத்தல், பரப்புரை உள்ளிட்ட தேர்தல் வியூகங்களை வகுத்து வருகின்றன. இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி நிறைவடைந்தது. அடுத்த கட்ட கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. காலை 9:30 மணிக்கு தொடங்கும் இந்த கூட்டத்தொடரில் இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார். இடைக்கால பட்ஜெட்டாக இருந்தாலும் தேர்தல் நடைபெறவுள்ளதால் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் இடம்பெறும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது.